ரசிகர்கள் பெரிதும் எதிர்பார்த்த பாகுபலி 2 திரைப்படம் தமிழகத்தில் 650 திரையரங்குகளில் வெளியாகியிருக்கிறது. படம் பார்த்த ரசிகர்கள் என்ன சொல்கிறார்கள் என்பது குறித்து சென்னை திரையரங்கு வளாகத்திலிருந்து விவரிக்கிறார் செய்தியாளர் மணிமாறன். தமிழ் மட்டுமில்லாம தெலுங்கு, ஹிந்தி உள்ளிட்ட 650 திரையரங்குகளில் ஒட்டுமொத்தமா இந்த படம் வெளியாகியிருக்கு. முதல் பாகம் வெற்றி அடைஞ்சதுனால இரண்டாம் பாகத்துக்கு கட்டாயமா வெற்றி படமா தான் கொடுத்தாகணும் அப்படிங்கிற ஒரு பிரஷர் இருக்கும். அந்த அழுத்தமே கொஞ்சம் கூட இல்லாம ராஜமௌலி ரொம்ப சிறப்பாவே ஒர்க் பண்ணிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா படம் பார்த்துட்டு வெளியே வந்த ஒவ்வொரு நபருமே பாத்தீங்கன்னாக்கா அவ்வளவு நல்லா இருக்கு, அட்டகாசமா இருக்கு, பிரம்மாண்டமா இருக்கு அப்படின்னு புகழ்ந்து தள்ளி இருக்காங்க. அப்படி என்னென்னலாம் பிடிக்குதுன்னு கேட்கும்போது அவங்க தொழில்நுட்ப ரீதியாகவும் நிறைய விஷயங்கள் சொல்றாங்க. காட்சி பதிவு அவ்வளவு நல்லா இருக்கு, ஒளிப்பதிவு செந்தில்குமார் ரொம்ப நல்லா பண்ணிருக்காரு, இசை அவ்வளவு நல்லா இருக்கு, கீரவாணி ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு அப்படின்னு ஒவ்வொரு நபரும் பேசும்பொழுது படத்தை உள்ளீடா பார்த்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் முதல் பாகம் வெற்றி அடைஞ்சதுனால இரண்டாம் பாகத்து மேல எதிர்பார்ப்போட வந்த மக்களுக்கு ஒரு இடத்துல கூட ஏமாற்றம் இல்ல அப்படிங்கறத சொல்லி ஆகணும். அது மட்டும் இல்லாம இதுக்கு முன்னாடி ஆன்லைன்ல புக் பண்ணும்போது இந்த படம் எப்படி இருக்குமோ அப்படிங்கிற ஒரு பயமும் இருக்கும். இவ்வளவு பணம் கொடுத்து முதல் நாளே பார்க்க போறோம் அப்படிங்கிற ஒரு ஆசையோட வந்திருப்பாங்க. அப்படி வர்றவங்களுக்கு ஏமாற்றம் இல்லாம இருக்கணும் அப்படிங்கறத ஒவ்வொரு திரை கலைஞரும் அந்த படத்துக்காக அவ்வளவு கடுமையா உழைச்சிருக்காங்கன்னு தான் சொல்லணும். இனிமே பார்க்க போறவங்க, அதாவது புக் பண்ணிட்டு அடுத்த நாள் பார்க்க போறவங்க வெற்றி படத்தை தான் பார்க்க போறோம் அப்படிங்கிற மகிழ்ச்சியோட வருவாங்க அப்படிங்கறதுல எந்த மாற்று கருத்துமே இல்ல. ஒட்டுமொத்தமா திரை உலகினரின், திரை ரசிகர்களின் எல்லாருடைய கனவையும் ராஜமௌலி பூர்த்தி செஞ்சிருக்கிறாரு. பாகுபலி 2ஆம் பாகம் அட்டகாசமா இருக்கு, நல்ல பேர் வாங்கிடுச்சு அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்லை. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் அஸ்வினுடன் மணிமாறன்.